இந்த வீடியோல நாம ஆப்டிக் லிங்கோட டுவல் பேண்ட் அதாவது 2.5 GHz பேண்ட் மற்றும் 5 GHz பேண்ட் சப்போர்ட் பண்ற epon ONU தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இந்த ONU ஓட முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுவரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் இதுபோல் பல தகவல்கள் வர்றப்போ உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த ஆப்டிக் லிங்க் பிராண்டோட 4 ஆண்டனா epon ONTயோட மாடல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா OPXOND 7110AC கொடுத்துருக்காங்க. இதோட டிசைன் எப்படி இருக்கும்னு பாக்ஸோட ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த டிவைஸுக்கு 3 years வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த ONT பார்த்தீங்கன்னா 1200 Mbps வரைக்கும் சப்போர்ட் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா எல்லா ONT டிவைசஸ்ல இருக்கிறது போலயும் எக்ஸ்டர்னல் ஆண்டனா சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா QoS கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸ்ல ஒரு பக்கம் இந்த டிவைஸை கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கு தேவையான IP அட்ரஸ், யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாக்ஸுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குதோ அதோட டீடைல்ஸும் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா ஆப்டிக் லிங்கோட கான்டாக்ட் டீடைல்ஸும் கொடுத்திருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி சைடுல கொடுத்திருந்த ஃபீச்சர்ஸோட எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா இதை எந்த டிவைசஸ் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு கொடுத்திருக்காங்க. ஆப்டிக் லிங்கோட இந்த மாடல் ONUல 2.5 GHz பேண்டோட சப்போர்ட்டும் 5 GHz பேண்டோட சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த இரண்டு பேண்டுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா வீடியோட லிங்க் கொடுக்கிறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நாம இந்த பாக்ஸ் ஓபன் பண்ணி பாக்ஸுக்குள்ளாடி என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். பாக்ஸ் ஓபன் பண்ண அப்புறமா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்திருக்காங்க. டிவைஸுக்கு பவர் கொடுக்கறதுக்காக ட்ரைத்திங் பிராண்டோட ஒரு பவர் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. இதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா 12 volt to 1.5 amps வருது. அடுத்ததா ஒரு LAN கேபிள் கொடுத்திருக்காங்க. இப்போ ஆப்டிக் லிங்கோட டுவல் பேண்ட் சப்போர்ட் பண்ற ONU-வை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த ONU-ல பாத்தீங்கன்னா பின்னாடி 2 ஆண்டனா, அதுக்கப்புறமா சைடுல 2 ஆண்டனா கொடுத்திருக்காங்க. ONU டிவைஸோட முன்னாடி பவர், பான், லாஸ் இதெல்லாம் தெரியப்படுத்துறதுக்காக LED லைட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கும்போது கிரீன் லைட்ல பிளிங்க் ஆகும், இல்லாதப்போ ரெட் லைட்ல பிளிங்க் ஆகிக்கிட்டு இருக்கும். அடுத்ததா இது போலவே WAN, LAN 2.4 GHz பேண்ட் மற்றும் 5 GHz பேண்டோட ஸ்டேட்டஸை தெரியப்படுத்துறதுக்காக LED லைட்ஸும் கொடுத்திருக்காங்க. இதுல ரெண்டு பக்கத்துல இருக்கிற ஆண்டனாஸ் பாத்தீங்கன்னா 5 GHz பேண்டை சப்போர்ட் பண்றதுக்கு கொடுத்திருக்காங்க. பின்னாடி இருக்கிற ஆண்டனா பாத்தீங்கன்னா 2.5 GHz பேண்டை சப்போர்ட் பண்ற ஆண்டனாஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த ஆண்டனா எந்த பேண்டை சப்போர்ட் பண்ணதுன்னு ஆண்டனாயோட கீழேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பான் போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல தான் நம்ம ஃபைபர் ஆப்டிக் கேபிளை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அடுத்ததா ஒரு லேண்ட்லைன் போர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா 2 போர்ட் கொடுத்திருக்காங்க. பவர் அடாப்டரை கனெக்ட் பண்றதுக்கான போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ONU டிவைஸை ஆன் ஆஃப் பண்றதுக்கு ஒரு சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. ஒரு சைடுல டிவைஸை ரீசெட் பண்றதுக்கான சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாஸ்வேர்ட் இல்லாம வைஃபை கூட பேர் பண்றதுக்காக பேர் பட்டன் மற்றும் வைஃபை சிக்னலை ஆன் ஆஃப் பண்றதுக்கான வைஃபை ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்திருக்காங்க. டிவைஸோட பின்னாடியும் டிவைஸை கான்ஃபிகரேஷன் பண்றதுக்கான டிஃபால்ட் IP மற்றும் பாஸ்வேர்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா நாம இதோட பிரைசிங் என்னன்னு பார்க்கலாம். இதோட பிரைசிங் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டீலர் கிட்டையும் வேரி ஆகிக்கிட்டு இருக்கு. நான் வாங்கினப்ப பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் ஒரு சில டீலர் கிட்ட 3.5K சொன்னாங்க. ஒரு சில டீலர் பாத்தீங்கன்னா 4K வரைக்கும் ரேட்டு சொன்னாங்க. உங்களுக்கு இந்த டிவைஸ் தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு எங்க ரேட் கம்மியா கிடைக்குதோ நீங்க அங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிவைஸ் பத்தி மேலும் உங்களுக்கு ஏதாச்சும் தகவல் தெரிஞ்சுக்கணும்னா இதோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மேலும் இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலுக்கு நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா இந்த சேனல்ல வர பல பயனுள்ள தகவல்களை உங்களால மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.